அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருச்சக யோகம். இந்த ருச்சக யோகம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ராசியிலேயே உச்சநிலை, உங்களுடைய ராசி மகர ராசியிலேயே உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் பகவானால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசினா சொல்ல வேண்டியதில்லை, கடும் உழைப்பாளிகள், அடுத்தவங்களுக்கு தீங்கு வினை வைக்காதவர்கள், அடுத்தவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்காமல் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவங்க தான் மகர ராசி நேயர்கள். ஏன்னா மகரத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்போது நேர்மை உங்ககிட்ட இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், அதே நேரம் அந்த உழைப்பால் உயரணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய மனசில் எப்போவுமே இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கடந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கு விரையச்சனி ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ குடும்பச்சனி நடந்துகிட்ருக்குது. பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, 7.5 சனி 7.5 வருஷம் படாத பாடுபடுத்தும், படாத கஷ்டப்படுத்தும். என்னவோ தெரியல, எப்படி எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு ரொம்ப தடையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, பணம் நெருக்கடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை, சம்பாரித்த பணம் அடுத்தவங்கிட்ட போயிடுச்சு, நாம் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நம்ம மூலியமாக அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க, நாம் அனுபவிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மகர ராசி நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் பட்டீங்க. நீங்கள் நல்லதே நினச்சாலும், நல்லதுன்னு நினச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் அவங்களால வந்தது பூரா கஷ்டம்தான். ஆனால் இந்த நிலையிலிருந்து எப்போ நம்ம மீண்டு வருவோம், மாற்றங்கள் கிடைக்கும், மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த தனுசு ராசியிலிருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி முதல் கொண்டு, அதாவது 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 15 மார்ச் 2024 வரைக்கும் இந்த ஒரு 40 நாட்கள் சராசரி காலகட்டம் ஒரு ருச்சக யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு இப்போ ஏற்படுதுங்க. இந்த ருச்சக யோகம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் அடையும் போது ருச்சக யோகம். அந்த ருச்சக யோகத்தினால் என்ன நன்மை? ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான ஒரு இடம், அதே மாதிரி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு எது ஆசைப்படுறோமோ, ஒரு காவல்துறை, இராணுவத்துறை, அரசாங்கத்துறை, அடுத்தது குறிப்பாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழில், மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி மின்சாரத்தில் இருந்து இந்த பேர்பாட்ஸ் வரைக்குமே எல்லாமே இந்த செவ்வாயோடைய காரகத்துமை. விளையாட்டு, ஒரு பொஜ்ஜ பலம், வீரியம், தைரியம், உடலில் கஷ்டத்தை கொடுக்கறது, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் தீருமான்னு வைத்தியம் பார்த்தாலும் தீராமல் இருந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த செவ்வாய் பகவான் மோசமான நிலையில் இருக்கும்போது தான். ஆனால் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது செவ்வாய் பகவான் உச்ச நிலையில் அடையுது. அப்போது உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது. செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த 3 பார்வை. அப்போது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்க. சுகஸ்தானம் வீடு, வாசல், மண்மனை, அந்த பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி இருந்தால் கூட கண்டிப்பாக தேரக்கூடிய மன நிம்மதியை தேடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த உச்ச செவ்வாய் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது. 7ஆம் இடம்ங்கிறது நட்பு வட்டாரங்கள். அடுத்தவனுக்கு நம்பி மோசமாயிட்டேன், நம்பி துரோகத்தை சந்திச்சுட்டேன், அடுத்தவனுக்கு கொடுத்து இன்றைக்கி நான் கெட்டவனாகிட்டேன், இல்லாதவனாகிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாலே நீங்கள் வாழ்ந்த காட்டுக்கூடிய ஒரு டைம், வாழ்ந்து ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு சக்ஸஸ் வாய்ப்பு. அப்போது இந்த நேரத்தை நாம் விட்ட இடத்த பிடிக்கலாம்.
புதிய இடத்தை நம்ம தேடலாம். அது எந்த மாதிரி இருக்கணும்? ஒரு தூர பிரயாணங்கள்னால மேன்மைகள் அடலாம். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஒரு கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஒரு வண்டி வாகனத்தில் இன்றைக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு பயணம், ஒரு வண்டி வாகனத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மெஷின் வச்சு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே, ஒரு தொழிற்சாலையில், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தொழிலில் மேன்மையை கொடுக்கும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வளர்ச்சிங்கிற கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப், அது கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான யோகத்தை ஏற்படுத்துங்கிறதுனால முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணுங்க. வளர்ச்சிங்கிறது தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 8ஆம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை 8ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது 8ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள், நன்மைகள், அதாவது சூரியனோட வீடு தான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு. ஆனால் சூரியனுக்கு செவ்வாய் எப்பவும் நட்பு கிரகம். அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆம் இடமும் நட்பு ஸ்தானம். ஆனால் உங்களுடைய ராசியில் இருந்து 4ஆம் இடமே சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குது. அப்போது பூமி சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் இருந்தது தீரும். வம்பு வழக்கல்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் நிம்மதி இல்லாமல் போச்சு. குடும்பத்தில் சண்டை சத்துருவு, அடுத்தவங்களால பிரச்சனை, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், சம்மந்தமில்லாதவங்களால பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கி கணவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, தான் ஒரு பக்கம் இருக்கிறோம். இன்றைக்கி ஒற்றுமை இல்லை, நிம்மதி இல்லை. இன்றைக்கி எது எடுத்தாலும் அதில் பிரச்சனைகளாகவே இருக்குது. என்ன செய்கிறது, என்ன செய்யக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்குதுங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க, எல்லாமே போய் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, பிடிச்ச வேலை பிடிக்கல, நிரந்தரமாக இருக்க முடியல, அப்படிங்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும். வெளிநாடு கூட போகணும்னு நினச்சிட்ருக்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வெளிநாடு போகலாம்னு முயற்சிகள் எடுக்கிறோம், பண்ணவே முடிய மாட்டேங்குது. போகிற டைம் வர்ற மாதிரி இருக்குது, கடைசியில் பார்த்தா மறுபடியும் 1 மாதம் 2 மாதம் லேட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு இருக்குது, அந்த குரு செவ்வாய் பார்க்குது. 2ஆம் இடத்துல சனி இருப்பதனால, அதாவது கடல் கடந்து போகக்கூடிய ஒரு பயணங்கள், 3ஆம் இடமாக ராகு, அயல்நாடு பயணங்கள், தைரியஸ்தானத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் முயற்சிகள் பண்ணால் அந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் இந்த செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதுனால வேகம் எடுக்கணும். அந்த வேகம் எடுத்தாலும் யோசித்து எடுக்கணும். ஆனால் முடியாத காரியத்துக்கு வேகங்கள் எடுக்கக்கூடாது. அவசர புத்திகள் வரத்தான் செய்யும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது வேகக்காரகன், தைரியம் வீரியம். ஆனால் சனியோடைய ஏற்கனவே சனி பிடிவாதம். அப்போது கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னா பதற்றத்தோடு பண்ணக்கூடாது. ஒன்று செய்கிறோம்னா இது ரைட்டு, ஓகே அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இது சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அது சரி பட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நல்லதாக இருக்குது. பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு பண்ணலாம் அப்படின்லாம் போகக்கூடாது, வேண்டாம். பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சரியில்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. 75% இது செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியணும்னா அதை பற்றி ஆலோசித்து சிந்தித்து கரெக்டுன்னா செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அது வளருது. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு வேகத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய் எப்படின்னா, செவ்வாய் பொறுத்த வரைக்கும் வேகம், டக்குன்னு செய்யணும்னு நினைப்போம். ஏன்னா உங்களுடைய ராசிலே இப்போ கரெக்டாக உட்கார்ந்ததுனால அந்த வேகத்தை கொடுக்கும். இப்போவே பண்ணலாம் அப்படிங்கிறது வரும். அது தப்பான வழியாக போயிடுச்சுன்னா தப்பாயிரும். அதனால் சரியாக பயன்படுத்தினா கரெக்டாக நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதே மாதிரி உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்தில் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இந்த தைரியங்கிற ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுரும். கடந்த காலம் சஞ்சலங்கிறது என்ன, எது செய்தாலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கடைசி வீட்டில் செய்யாமல் இருந்திருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற நிலை இதெல்லாமே ஏற்படக்கூடியது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதா, பரவாயில்ல, நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், எவ்வளவோ பாடுபட்டோம், எத்தனையோ செஞ்சோம், எதுவுமே சரி வரல, ஆனால் இப்போ செஞ்சது ஓகே, இது கரெக்டு, பரவாயில்ல, திருப்தியான விஷயங்கள் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி புதிய தொழில்கள் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் பண்ணும்போது உங்களுக்கு அது வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஒரு செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் கொஞ்சம் பிரபலப்படுத்தலாம், இல்லையோ ஒரு இடத்த மாற்றி அமைக்கலாம், கொஞ்சம் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் நம்ம கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட
துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். எனக்கு கடந்த காலத்தில் சில சிக்கல்கள் வந்திருக்கும், வேலை வாய்ப்பிலும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும். சில பேர் வேலையை இழந்து வீட்டில் இருந்து வேலையை தேடக்கூடிய ஒரு நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா வேலை தேடிகிட்டே இருக்கிறவங்க வேலையே அமைய மாட்டேங்குது. எங்கே போனாலும் நம்மளை விட கீழே, அதாவது நம்மளை விட படிப்பு குறைவாக இருக்கிறவங்க, அனுபவம் குறைவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையுது, ஆனால் தனக்கு அமைய மாட்டேங்குது. என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சில சிக்கல் இருக்கும். அது எல்லாமே நேர காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுனால நமக்கு எது செய்தாலும் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கடினமானது கூட மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கிறது கூட ரொம்ப கடினமாக இருக்கும். இதனால் மன உளைச்சல் மட்டும் இல்லை, ஒரு குழந்தைங்களுக்கு கூட ஒரு தேவையானது, ஒரு 50 வயசு இருக்கிறவங்க, ஒரு 45 வயசு இருக்கிறவங்க எப்படின்னா மன உளைச்சல்னால இந்த குழந்தைங்களை சரியாக ஒரு இடத்துல உட்காந்து அன்பாக பேசி அவங்களுக்கு தேவையானது ஒன்று உருவாக்குறது கூட முடியாது. நாம் சொல்கிற பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க தேவைப்படுறது கேட்குறது கூட அது சரியாக நமக்கு படாது. இப்படியே இருந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் கொடுக்கும். சில பேர் பார்த்தோம்னா, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு குழந்தைங்களை உருவாக்கி அவங்க சின்ன வயசில் இருக்கிற போது அவங்களுக்கு எல்லாமே சரியாக பண்ணோம். ஆனால் இன்றைக்கி பெரிய ஆளுங்களால் நம்ம சொல் பேச்சு சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போகிற வழியை நம்ம சரிப்படுத்த முடியல. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்கள ஒரு நம்ம லைன் கொண்டுட்டு வர முடிய மாட்டேங்குது. இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படும், கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி ஒரு கூட பிறந்த உறவு முறையினால் பிரச்சனைகள் வந்தது, சங்கடம் சலிப்பு எல்லாமே பிரிஞ்சிருக்கிறோம், ஒரு ஒற்றுமை இல்லைங்க, எல்லாமே நீ வேண்டாம் நான் வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த உறவு முறையில் ஒரு ஒரு நட்பு வட்டாரங்கள் இதெல்லாமே ஒரு பாசபந்தங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை வரும். சங்கடம் சலிப்பு பகை இதெல்லாமே விலகக்கூடிய நிலை வரும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள்னால பாதிக்கப்பட்ட சில சங்கடங்கள் நம்ம அவங்கக்கிட்ட அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம கொடுத்து இன்றைக்கி அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு நாள் கடத்திட்டு போவாங்க. நாளைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், அப்போ கொடுக்குறேன், இப்போ கொடுக்குறேன்ட்டு உங்களுடைய பணமே உங்களுக்கு கை வராமல் அன்புங்கிற பாசத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் கொடுத்து இன்றைக்கி பாவிங்கன்று ஒதுங்கி உட்காந்துருப்பீங்க. ஆனால் உங்களை பார்த்தா மதிக்காமல் போயிட்டுருப்பாங்க, ஏதோ தானோன்னு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அப்படியேப்பட்டவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணிங்கன்னா வரவு செலவுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். சரிங்களா? இது எல்லாமே இப்போ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் கோட்சார பலன். இந்த கோட்சார பலன் இது அப்படியே 100% உங்களுக்கு முழுமையாக நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுதல் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் என்ன யோகங்கள் இருக்குது, என்ன லக்னம், என்ன ராசி மகரமாக இருந்தாலும் லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சிகள் பண்ணும்போது நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூலியமாக தெரியப்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் சரியாக பார்த்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன முயற்சிகள் பண்ணலாங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.